எல்லோருக்கும் வணக்கம். என்ன அதிசயம் நண்பர்களே, விப்ரோ ஷேர்னுடைய ரிசல்ட் நேத்து தான் வெளியிட்டிருக்காங்க. அது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இம்பாக்ட் வந்து திங்கக்கிழமை தான் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே அமெரிக்க ஷேர் மார்க்கெட்லயும் விப்ரோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அங்க போய் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா, ரிசல்ட் நல்லா இருக்கு, நாங்க ஏத்துக்கிறோம், அரவணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி விப்ரோ ஷேர்னுடைய ஏடிஆர் பாசிட்டிவ்ல தான் நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோனுடைய புது சிஇஓ ஸ்ரீனிவாஸ் பல்லையா நல்லா சிரிச்ச மேனிக்கு இருக்காரு. இவருடைய தலைமையில வந்த முதல் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கு வந்து தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட் அமெரிக்கால பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுடைய ரிசல்ட் என்ன சொல்லுது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வேலையை விட்டு குறைச்சிருக்காங்களா அல்லது ஏஐ அதிகமாக யூஸ் பண்றாங்களா அப்படின்ற டேட்டாவெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது அவங்களுடைய செலவினங்கள் குறைஞ்சிருக்கு, நல்ல மார்ஜின் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்ப ஷேர் மார்க்கெட் இதை தான் பார்க்குது போல. அவங்க ஆட்களை குறைச்சிக்கிறாங்க, அதே சமயம் லாபத்தை மெயின்டைன் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய லாபம் அப்படின்றது அதிகமாகுது. இந்த சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இவங்க ஏதாவது பெருசா சாதிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஒரு எதிர்பார்ப்பு நிலவறதுனால நல்ல ஒரு அருமையான க்ளோசிங்கா கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எப்படி அனுமார் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சு மருத்துவம் பார்த்தாரோ, அது மாதிரி இந்த அமெரிக்க மார்க்கெட்ல இருந்த பாசிட்டிவ் க்ளோசிங்கை அப்படியே தூக்கிட்டு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வச்சு மற்ற ஐடி கம்பெனியில் ஏறிச்சுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுடைய சரிவு அப்படின்றது தடுக்கப்பட்டு கொஞ்சம் மேல் நோக்கி வரக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. பட் எனிவே, இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய பொட்டியை உடைக்கல. ஆமாங்க நண்பர்களே, உண்மைதான். டாடா குரூப்ல ஒரு மைக்ரோ கேப் ஷேர் அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த பெனாரஸ் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இது டாடா குரூப் தான். இந்த டாடா குரூப்னுடைய ஷேர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஷேருக்கு 25 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. டாடா குரூப்லயே ஒரு மைக்ரோ கேப் ஷேர் வெறும் 1165 கோடி தான் இதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே. பட் ஒரு ஷேர் 8900 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இந்த 1165 கோடி இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 500 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருந்த ஷேர். இது அற்புதமான வளர்ச்சி. கோவிட் சமயத்துல கூட இது பெருசா ஒழுகுல, 1000 ரூபாய் ரேஞ்சில் அப்படியே சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டினுடைய எழுச்சியின் போது இவனு 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 10,000 ரூபாய் வந்துட்டான். சோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு 25 ரூபாய் அருமையான டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்குது. பொதுவாகவே டாடா குரூப் ஷேர்கள் வந்து இன்வெஸ்டர்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு நல்ல பணம் சம்பாரிச்சு கொடுக்குறான். அப்ப டாடா குரூப் கம்பெனிஸ் எல்லாமே மேல வருது. 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல், 10 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இந்த 1165 கோடி என்னைக்காவது ஒரு நாள் 10,000 கோடி வரலாம், என்னைக்காவது 1 லட்சம் கோடி அப்படின்றது வரலாம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 8900 அப்படின்றது ஆல்மோஸ்ட் இவங்க ஸ்பிளிட் போனஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே மேல போயிட்டே இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய் வர்றதுல எந்த விதமான ஆச்சரியம் எனக்கு இல்ல. அப்படி வரதுக்கு இவனுடைய P&L எல்லாம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 2013 இருந்து 2021 வரைக்கும் பெருசா வளர்ச்சி இல்ல. ஆனா இப்ப 4-5 வருஷமா ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது இருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. சோ நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த டாடா குரூப் ஷேர்னுடைய பங்கு ஒரு 10 மடங்கு அல்லது ஒரு 5 மடங்கு ஏறி இருக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்சமயத்துக்கு டாடா குரூப்ல ஏதாவது ஒரு மைக்ரோ கேப் ஷேர் இருக்குன்னா இருக்கு, ஆனா விலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உண்மையிலேயே நம்ம பல பேர் அதிசயிச்சு போயிட்டங்க. யாருப்பா நீ இந்த ஐஆர்எம் எனர்ஜி ஒரே நாள்ல 20% அப்பர் சர்க்யூட் ஆயிட்டியே அப்படின்னா, இதனுடைய பழைய வித்தைகளை நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன். நிறைய ஐபிஓ ஷேர்கள் வந்திருக்கு. அந்த ஐபிஓ ஷேர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் மொமெண்டம் போயிட்டு கீழே வர்றான். அப்படி கீழே வரும்பொழுது கரெக்டா அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சில் வந்து கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு பூஸ்டப் கிடைச்சிருது. அப்படி ஒரு பூஸ்டப் கிடைச்சி நல்லா எகிரி குதிச்சு மேலே வந்தவன் தான் இந்த ஐஆர்எம் எனர்ஜி. 20% தொடர்ந்து மேல் நோக்கி போற மாதிரி இருந்தா இன்னொரு 50 ரூபாய் பக்கம் அவன் ஏறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இது ஒரு நல்ல லாஜிக் தான் நண்பர்களே. ஐபிஓ இப்ப லேட்டஸ்டா வந்த ஷேர்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு எவனாவது ஒருத்தன் கீழே நல்லா மறுபடியும் சப்போர்ட்ல வர்றானா அப்படின்ற மாதிரி பார்த்து பிடிச்சா கூட ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. நீங்க இதே மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். டிவிஎஸ் சப்ளை செயின் இப்பதானே லேட்டஸ்டா வந்தது, கீழே இறங்கி கிடக்குறானே, ஒரு மாதிரி சப்போர்ட்ல இருக்கானு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு 20 ரூபாய் ஏறிட்டான். ஆனா நீங்க இந்த ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா காமிச்சுக்கிறான். ஆனா இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்டா இல்ல. சோ நாம இதையும் தான் பார்க்கணும் நண்பர்களே. ஒரு நல்ல ஷேரா இருக்கணும், கீழே விழுந்து கிடக்கணும். ஆனா அவன் வந்து மறுபடியும் திரும்பி ஏறக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற ஒரு பங்கு
இவனுடைய காலத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2 வருஷ காலத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அவனுக்கு ஒன்லி ஏறுமுகமே தான். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி இறங்குறான், அப்புறம் மறுபடியும் திருப்பி ஏறிடுறான். அப்போ அந்த வகையில் சப்போஸ் இப்போ மார்க்கெட் நேற்று ஏறினதுனால இவனுக்கு சப்போர்ட் கிடைச்சி ஏறான்னு வச்சுங்களேன், அப்போ இவன்லாம் வந்து இந்த கரண்ட் ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். கீழே இறங்குது அப்படின்னா இது வரைக்கும் அவன் இறங்கவே இல்லையே, அப்ப கீழே இறங்கினான்னா அப்ப அடுத்த சப்போர்ட்லாம் ஆல்மோஸ்ட் 750 ரூபாயில தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவன் இறங்க மாட்டேங்கிறான். இறங்காம மறுபடியும் ஏறினா ஒரு 30% ஈஸி மணி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 3 வருஷமா அந்த வேலையை தான் பண்ணியிருக்கான். ஒருவேளை ஏறாம கீழே வந்ததுன்னா பணம் இன்னும் பெருசா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் அது 750 ரூபா வந்துட்டு பெருசா சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம இப்போ 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இவன் ஒரு 20% பக்கம் ஏறி இருக்கணும். அப்படி இல்லையா 750 ரூபா வந்தான்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டா பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல இப்படித்தான் நிறைய பேர் பலவிதமாக முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்ல போட்டு வாங்கி பார்க்குறாங்க, இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் தாண்டி பிரேக் அவுட்ல ஏதாவது வாங்கி பார்க்குறாங்க, ஏதாவது நியூஸ் பேஸ்டு வாங்கி பார்க்குறாங்க. இந்த மாதிரி முயற்சிகள் பலவிதமாக பண்றாங்க. ஆனா பல ஸ்டாக்குகள்ல ஏதோ 1-2 தான் லாபம் அப்படின்ற மாதிரி இம்மீடியட்டா கிடைக்குது அவங்க நினைச்ச வேகத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்ற பேங்க் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்கள் தான் நம்ம என்ன கெஸ் பண்றோமோ அதுக்கு மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது. நீங்க எந்த ஒரு பீரியட் வேணாலும் எடுத்து பார்த்துங்க, ஒரு 3 தடவை கெஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 தடவை சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி நீங்க எந்த பீரியட் வேணாலும் பார்த்துங்க. ஸோ இந்த பீரியட்ல பாக்குறீங்க, இந்த இடத்துல இது சப்போர்ட் வந்ததுன்னா மேபி மார்க்கெட் ஏறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நடந்துருது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகுது, ஒருவேளை கீழே இறங்கலாமோ அப்படின்னு நினைக்கும் போது மோஸ்ட்லி ஒரு தடவை ஒர்க் ஆகலைன்னா அடுத்த தடவை ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, இங்க பிரேக் டவுன் ஒர்க் ஆகலையா, இங்க பிரேக் அவுட் மேபி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்போ மார்க்கெட் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது எங்காவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அங்கே சப்போர்ட் எடுத்துடுறான். ஆனா பாவி, நான் வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிட்டானே, அப்ப இவனை ஏவரேஜ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் இறங்கிட்டானே, கொஞ்சம் ஏவரேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏவரேஜ் பண்ணி பார்த்தா மறுபடியும் மேல் நோக்கி ஏறி லாபம் தரக்கும் பாய்க்கிறான். அதே மாதிரி இது என்னடா மார்க்கெட் ரொம்ப மேலே ஏறிட்ட மாதிரி இருக்கு, எதுக்கு கொஞ்சம் வித்து விட்டுருவோம், மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம்னா அவன் தொடர்ந்து மேலே எல்லாம் ஏறது இல்லை, ஏற மாதிரி காமிச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கீழே வந்துடுறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத் பாந்தவனா உதவி செய்யறது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸா. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 3 தடவைக்கு எப்படி 2 தடவை அல்லது 1 தடவை கண்டிப்பா இவன் நடந்துற மாதிரி நடந்துடுறான். அதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதான். அவன் நம்ம பையங்க, நம்ம சொல்றத அப்படியே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அடடா, இங்க பாருங்க, ஒரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, இது உங்களுக்கு உதவி செய்தான்னு பாருங்க. அவர் சில ஷேர்ஸை வாங்கினதை பேசாம வச்சிருந்து ஹோல்டு பண்ணாவே இன்னைக்கு ஒரு நல்ல பயங்கரமான லாபத்தில் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த ட்ரேடிங்ல ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த ட்ரேடிங்ல வந்து அடிக்ஷன் ஆகி அதுல லாஸ் ஆகி சரி மறுபடியும் இன்னொரு அட்டெம்ப்ட் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் போய் மறுபடியும் லாஸ். ஸோ இவர் சொல்றதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட் என்னன்னா, ஸ்டாக்கை வாங்கினோமா, ஒரு நல்ல ஸ்டாக்கா பார்த்து ஹோல்டு பண்ணோமா, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு லாபத்தை புக் பண்ணோமா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். எஸ்கேப், சில்வண்டு சிக்கவில்லை, சிறுத்தையும் சிக்கவில்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபோசிஸ்னுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது 10% இறங்குமோ அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய ஏடிஆருமே டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காலையில் 10% பொங்கல் வச்சிருவாங்களோன்னு ஏகப்பட்ட பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அதில் பாருங்க, ஒரு நண்பர் இன்ஃபோசிஸ் எல்லாம் 400 ஷேர் வச்சிருக்காப்ல. 10% பொங்கல் வச்சுட்டா நான் என்னையா பண்றேன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாப்ல போல. கிரேட் எஸ்கேப். இப்போ விப்ரோ கூட ஏடிஆர் ஓரளவுக்கு நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மேபி மண்டேல இருந்து எல்லாம் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கிரீன் ஆயிட்டானுன்னா உண்மையிலேயே கிரேட் எஸ்கேப் தான் இந்த குவார்டர்லிக்கு. அப்புறம் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் அப்புறம் பார்ப்போம். ஆமாங்க, உண்மைதான். ஐஏஎஃப்எல் அப்படின்ற கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஐஏஎஃப்எல் அப்படின்றதுடைய கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 407 ரூபா இருக்கு. அவங்க கொடுக்குற ரைட்ஸ்னுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஆல்ரெடி 9 ஷேர் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் அப்படின்றது ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரைட்ஸ் யாராவது மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா அப்போ போய் விலை கொடுத்து வாங்குற மாதிரி வரும். இந்த சமயத்தில் வந்து என்னைக்கு இதனுடைய ரெக்கார்ட் டேட், எலிஜிபிலிட்டி டேட் அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த ஷேர் உங்கள் கையில் இருந்ததுன்னா 9 ஷேருக்கு ஒரு ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரைட்ஸை நீங்கள் 300 ரூபாய்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்ல இந்த 407 ரூபா அப்படியே இருந்துகிட்டே இருந்தது, அல்லது 407 ரூபாயோட இன்க்ரீஸ் ஆகி போகுதுன்னா உண்மையிலேயே லக்கு தான்.
ஐடிஎஃப்சி பேங்க் பத்தி எனக்கு தெரியலங்க. ஆனா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த குவார்டர்ல அவன் டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா பாரத் பந்த் தான் நடக்கும். ஆக இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பருக்கு வந்து SJVN, டாடா மோட்டார், HSCL 3 ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே 100% மேல ப்ராஃபிட்ல இருக்கு. பொதுவா இந்த மாதிரி 100% ப்ராஃபிட்டுக்கு மேல இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை அவர் வந்து பாதி குவான்டிட்டி வித்தாருன்னா இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதாவது இலவசமாகவே அவர் ஹோல்டு பண்ணிக்கலாம். மீதி வர்ற பணத்தை இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு 3 பங்கை கண்டுபிடிச்சி இதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்றாரு வச்சுங்க. ஒருவேளை அதுவும் பை லக் டபுள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதையும் வித்துட்டு அதனுடைய காஸ்ட் எடுத்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். இப்படியே அவருடைய யோகம் போடுற பணமெல்லாம் போடுற ஷேர்லாம் டபுள் ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒரு வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி 100% ப்ராஃபிட் இருக்கப்ப நம்ம ஒரு 70% ப்ராஃபிட் கீழே ஒருவேளை குறையிற மாதிரி இருந்தா அதை விட்டு வெளியே வந்துடணும். அல்லது 150% லாபம் போயிடுச்சுன்னா அப்ப நம்ம இங்க 80% போட்ட ஸ்டாப் லாஸை 100க்கு மாத்தி வைக்கணும். ஒருவேளை கீழேயே வராம மேல போய்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே தள்ளி 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 வச்சு ஒரு 300-400% லாபம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. இல்ல வேணும்னா கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுடைய முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஆனா இங்க பாருங்க ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒரு நண்பருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி 50,000 ரூபாய் லாஸ்ல இருந்திருக்கு. மார்க்கெட் தான் கிறுக்குத்தனமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. அவர் அப்படியே வச்சுட்டே இருந்திருப்பாரு போல 50,000 ரூபாய் லாஸை. நம்ம மார்க்கெட் வந்து மேல கீழே மேல கீழே மேல கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீல, திடீர்னு அவருக்கு 50,000 ரூபாய் லாஸ், 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டா போயிடுச்சு. நல்ல வேலை. இந்த ஏதோ ஒரு 5 ஸ்டார் விளம்பரத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எதுவுமே நீ பண்ணாம இருந்தப்பா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி. நம்ம நண்பர் இந்த சூழ்ச்சி வலையில எதுலையும் சிக்காம கையை கட்டி கம்முனுக்கு வந்திருப்பார் போல. அதனால லாஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாப்ல. பிஜின் வட்டி இப்பதான் பேசணும், எப்படியா அவங்க ஒரு டிவிடெண்ட் கொடுத்துதான் ஆகணும். பாப்பா எந்த டேட் அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்றேன். நண்பர்களே, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்றது வேற. அதாவது நம்ம எல்லாமே டேட்டா வருது, அமோகமா ஜாப் டேட்டா நல்லா இருக்கு, அந்த டேட்டா இந்த டேட்டா அப்படி இப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றாரு. ஆனா ஒரு இடத்துல பார்க்கும்போது பல யூடியூப் சேனல்கள் நான் பார்க்குறேன், பட் நிறைய மால்களில் ரீட்டைல் ஷாப்புகளை நான் பார்க்குறேன். அதை வச்சு பார்க்கும்போது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, போறவங்க வரவங்க எல்லாமே புலம்புற மாதிரி இருக்கு அப்படின்ற பொழுது என்னுடைய 7th சென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரேட் டிப்ரெஷன். அதாவது இப்போ எப்படி சைனால வந்து வீடு வாசல்லாம் விற்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்க வந்து டீஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு, பணம் செலவு பண்றதுக்கு யார்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, டிப்ரெஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் யோசிக்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காக்கார எது வந்தாலும் தாக்கி பிடிச்சி நம்ம குளோபல் மார்க்கெட்டை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அன்லஸ் டேட்டா கவர்மெண்ட்டா பார்த்து ஒத்துக்கிட்டு எஸ் வி ஆர் இன் ரெசஷன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டா ஒத்துக்காத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வான்ஸாக திங்க் பண்ணி மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம கையை விட்டு போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா இப்போ கூட பாருங்க, பிட்காயின் $20,000 வந்தது, அப்புறம் மறுபடியும் 50,000 போயிட்டான். மார்க்கெட் நம்ம ஷேர் மார்க்கெட்டு இறங்குற மாதிரி இறங்கினா அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன் அப்படின்ற எது வேணாலும் வந்துட்டு போகட்டும், மார்க்கெட் வந்து சூழ்ச்சி அடைஞ்சு கீழே போகட்டும். 1000-2000 பாயிண்ட் இறங்கினா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் கடைசியில் வந்து மார்க்கெட்டில் எந்த விதமான ரெசிஷன் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஏமாந்து போகிற கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆஹா தெய்வமே, நீங்க தாங்க ஒரு மகாபிரபு அப்படின்றது பேர் கரெக்டாக தான் வச்சிருக்காப்ல. அதாவது இவர் ஆப்ஷன் ட்ரேடிங்ல 50,000 ரூபாய் போட்டு 25,000 ரூபாய் லாஸ். அப்ப மீதி அவருடைய பணம் எவ்வளவு இருக்கு? 25,000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 25,000 ரூபாய் தூக்கி மோத்திலால் OFS அப்படின்றதுல போட்டாப்ல. அதுல வந்து இப்ப 200% அவருக்கு ப்ராஃபிட் வந்து மொத்த லாஸையும் ரெக்கவர் பண்ணிட்டு அப்படின்றாப்ல. சூப்பருங்க. சவுத் இந்தியன்ல தான் இப்போ எதுவும் நியூஸ் இல்லையேங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் இருக்கிற ஷேர்கள் தான் பறக்கும், அதுக்கப்புறம் நீட்டி படுத்துரும். இப்போ நீங்கள் IIFL ஃபைனான்சியல் ஷேர் அப்படின்றது தான் இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு, அது ஏதோ ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த IIFL ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவன் 406 ரூபா இருக்கான்னா இவன்கிட்ட நீ 440 போகலாம், 340 போகலாம். இதில் தான் இனி ஃப்ளக்சுவேஷன் வரும் அடுத்த ஒரு 10 நாளைக்கு. ஸோ நியூஸ் இருக்கிற ஷேராக பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க்ல எந்த நியூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அப்டேட் ஆகும்போது அப்டேட் பண்ணுறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.